கடந்த 10 வருஷமா இந்த மலை கிராமத்துல திரு ராஜேந்திரன் அவர்கள் வந்து பொங்கல் திருவிழாவை பரிசு பொருட்கள் கொடுத்து சிறப்பா நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவர் இங்க தன் குடும்பத்தோட வந்து இங்க இருக்க கிராம மக்களோட சமத்துவ பொங்கலா கொண்டாடிட்டு இருக்காரு. இங்க நடக்கிற பொங்கல் விழாவை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க வந்து ராஜேந்திரன் நான் வந்து அவர் குடும்பத்தோட வந்து பொங்கலுக்கு கரெக்டா வந்துருவாரு. புது ட்ரெஸ்ஸு, பொங்கல் சாமானெல்லாம் வாங்கி தருவார். அப்புறம் பொங்கல் பானை இது எல்லாத்தையும் அவர் தான் இது பண்ணி கொடுக்குறாரு. இப்போ நான் போட்டுக்கிற ட்ரெஸ் கூட அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏர்போர்ட் ராஜேந்திரன் வந்து வருஷம் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து பொங்கல் வந்து கொண்டாடுவோம். எத்தனை பேர் வர்றாங்களோ 500 பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு அப்பளம் வடை பாயசம் பொரியல் ஸ்வீட்டோட எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக விளையாடுவோம், ஜாலியாக இருப்போம். அன்னைக்கு மட்டும் நிறைய உதவி பண்ணுறாங்க. அவங்க இப்போ இல்லை, எங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஃபஸ்ட்டு தடவை மாமலை சின்னத்துக்கு நின்னாங்க. சின்ன பையன்லேருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப எங்கள் கூட நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க, இருப்பாங்க. அதனால எங்களுக்கு அவங்களே ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் நடப்போம், நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் கேட்பாங்க, நடப்பாங்க. வணக்கம். மாநில தலைமைச் செயலர் ஏர்போர்ட் ராஜேந்திரன். நான் 1996 2016 நான் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தேன். இந்த மலைவாழ் மதுரை பஞ்சாயத்து அதில் வந்து என்னென்னா நான் 96 ஜெயிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு போகும்போது 2006 எலெக்ஷனில் பிடிக்கும் போது வந்துட்டு போகும்போது ஒரு இடத்துல என்னை வந்து யானை இந்த ஏரியாவில் சிங்கப்பதி ஏரியாவில் யானை குறுக்காட்டிடுச்சு. எலெக்ஷன் வந்து கடைசி அன்னைக்கு குறுக்காட்டி வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறதுன்னு பார்க்கும்போது ஒன்றும் பண்ண வந்தோடனே வாழ்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு இதற்கு காமிச்சிட்டு உடனே அந்த போய் நகர்ந்து போயிடுச்சு. அன்னையிலேருந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த மக்களுக்கு, இந்த சிங்கப்பதி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, நல்லூர்பதி, சாடிவியல், போரேத்தி, வெள்ளப்பதி, பொட்டப்பதி இந்த மலைவாழ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே இப்போ நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த 10 வருஷமாக அவங்களோட வந்து என்னோடய குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து வந்து நாங்கள் எல்லாம் குடும்பம், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் குடும்ப நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் சொந்தக்கார எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து 10 மணிலேருந்து நைட்டு 6-7 மணி முடி 10 மணி முடிய இங்கேருந்து அவங்களோட அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ விளையாட்டு, அவங்க பாரம்பரிய நடனம், அதே மாதிரி அவங்களோட விளையாட்டு போட்டிகள், அவங்களுடைய பாரம்பரிய நடனத்தெல்லாம் அவங்களோட சேர்ந்து நாங்களும் விளையாடிட்டு மத்தியானம் சாப்பாடு அவங்களோட உட்காந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க அதே நான் தான் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சாப்பிட வச்சு அவங்களோட இருந்து எல்லா ஏற்பாடு நான் அவங்க செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து நான் திமுக சார்பில் நான் வந்து ஒன்றிய கவுன்சிலராக ஜெயித்தேன். இப்போ வந்து மாநில தலைமைச் செயலராக இருக்கேன். அதே மாதிரி கழக தலைவரும் மாண்புமிகு செந்தில் அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இந்த பழங்குடியின மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை பண்ணுறாங்க. அவங்க நன்மை பண்ணுறதை வச்சு நானும் இவங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் வேணுங்கிறது அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிவிட்டு வருஷம் பொங்கல் விழா அவங்களோட தான் இருக்கணும்னு நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன். இப்போது எல்லாம் போட்டியெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதையும் வருஷம் இன்னும் வருடம் நல்லபடியாக எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணுது துணி மகளிருக்கு பூரா துணி எடுத்து சேரீ எடுத்து கொடுத்து அவங்க பொங்கல் பானை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பொங்கல் சாமானம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உணவு ரெடி பண்ணி அனைத்தையும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் பண்ணி கொடுத்து இவங்களோட சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஊர் மக்கள் எல்லாமே உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. இங்க யாரு கேட்டாலும் உங்க பேர் சொல்லி இவர் தான் எங்களுக்கு இந்த விழாவை நடத்தி தராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்க நிறைய மக்களோட அன்பு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட நான் எலெக்ஷன் வரும்போது நான் வந்து சாதாரணமாக அப்போ வந்து நிற்கும் போது இந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் கூட அரசியல் இது இருந்தாலும் கூட இங்கே வரும்போது இவங்க வந்து அன்போடு அவங்க ஹோட்டல்லையே நான் சாப்பிட்றேன். அவங்க என்ன தண்ணி இங்கே இந்த ஊர் தண்ணி வரும், மேலே மலையிலேருந்து வந்து தண்ணி வரும், அந்த தண்ணி கொடுப்பாங்க, அதுவே நான் குடிச்சுப்பேன். அவங்க வரட்டி வச்சாலும் அவங்க இதுலேயே குடிப்பேன். நானும் அவங்க ஒன்று தான் சொல்லிவிட்டு அவங்களோட அன்பாக பழகி அவங்கள என்ன நினைக்க அவங்க உட்கார்னா அவங்களுக்கு உட்காந்துக்குவேன். அவங்க பாய் கொடுத்தாலும் அப்போல்லாம் நான் இருக்கும் போதெல்லாம் 96 சரி 2006 சரி அவங்களோடய தூங்குவேன். இங்கே ஒரு கோயில் பத்ராராம் கோயில் இருக்குது, உச்சியம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து அடிக்கடி விழாவில் கலந்துக்குவேன். அதனால் என் பேர் சொன்னாலும் தெரியும், அவங்க பேர் எல்லா பேரும் நான் சொல்லிக்குவேன். நல்லபடியாக அவங்களோட அன்பாக இருக்கிறதுனால என்னை ரொம்ப அவங்க விருப்பமாக என்னை வந்து எல்லா பாதையும் நான் வந்தாலே என் மேலே சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு ஊரே பொறுப்பு திருவிழா மாதிரி பயங்கர திருவிழா ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த ஊர் மட்டும் பக்கத்து கிராமம் மலைவாழ் மக்கள் பூராமே இங்கே வந்து சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக போகிறாங்க. இது அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு நானும் சந்தோஷமாக இருந்தேன், என் குடும்பம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அந்த வருங்காலத்தில் வளர்ச்சிக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது, பிரபலமாக இருக்குது முக்கிய காரணம் வந்து இந்த மக்கள் தான் அப்படிங்கிறத நான் ஒரு ஆணித்தரமாக இருக்குது.
நாங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஓய்வு எடுக்காம எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்தல ரொம்ப குறிக்கோளா இருந்தீங்க. இதே மாதிரி நீங்க நிறைய பண்ணி இன்னும் இந்த மக்களுக்கு நிறைய உதவி பண்ற அளவுக்கு நீங்க மேலும் மேலும் வளரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.